10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about glandular epithelium. இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் திசு அதை பார்த்தோம், சரிங்களா? அது ஒரு 5 மார்க்குக்கு ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாண்டுலார் எபித்திலியம் இது ஒரு டைப் பார்க்க போகிறோம். சம் ஆஃப் த கியூபாய்டல் ஆர் கால்முனார் செல்ஸ் கெட் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் செக்ரீஷன் அண்ட் ஆர் கால்டு கிளாண்டுலார் எபித்திலியம். சில கியூபாய்டல் ஆர் கால்முனார் செல்ஸ் கெட் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் செக்ரீஷன். கியூபாய்டல் அண்டு கால்முனார் செல்ஸ் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸு ஒரு ஸ்பெஷல் செக்ரீஷன் இருக்குது, அதுக்கு செக்ரீட் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து கிளாண்டுலார் எபித்திலியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக இது பார்த்தீங்கன்னா கிளாண்டுலார் எபித்திலியம் அப்படிங்கிறது ஜென்ரலாக 2 டைப்பாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து எண்டோகிரைன், அனதர் ஒன் இஸ் எக்ஸோகிரைன் அப்படின்னு 2 டைப்பாக பிரிக்கிறோம். இந்த எக்ஸோகிரைன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் இது ரெண்டும் சேர்ந்து எக்ஸோகிரைனில் பிரிச்சிட்றோம். எண்டோகிரைன் அப்படின்னு ஒன்று பிரிச்சிட்றோம். ஸோ மல்டி செல்லுலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சரை வச்சு சிம்பிள் கிளான்ஸ்னு பிரிக்கிறோம், காம்பவுண்ட் கிளான்ஸ் அப்படின்னு பிரிச்சிட்றோம். பேஸ்ட் ஆன் தர் செக்ரிட்டரி யூனிட்ஸ், எந்த மாதிரி இது செக்ரிட் பண்ணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம 3 டைப்பாக பிரிச்சிட்றோம். ஒன்று வந்து டியூபுலார், அனதர் ஒன் இஸ் ஆல்வியோலார் அசினஸ், அல்லது இன்னொன்று வந்து டியூபுலோ ஆல்வியோலார் அப்படின்னு 3 டைப்பு. எந்த இடத்துல பேஸ்டு ஆன் த செக்ரிட்டரி யூனிட்ஸ், எது செக்ரிட் பண்ணுதுங்கிறத வச்சு 3 டைப்பாக பிரிச்சிட்றோம். பேஸ்டு ஆன் தர் மோட் ஆஃப் செக்ரீஷன், என்ன செக்ரிட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு மியூரோகிரைன், ஹோலோகிரைன் அண்டு ஆப்போகிரைன் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிட்றோம். ஸோ ஜென்ரலாக what is the difference between endocrine glands and exocrine glands? So endocrine glands otherwise called ductless glands, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ductless glands. Exocrine glands having ducted glands, இதுக்கு பேர் having ducted glands அப்படின்னு சொல்கிறோம். The endocrine glands does not have duct to carry the secretion. செக்ரீஷனை கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த எதுவுமே வந்து ஒரு டக்ட் இருக்காது, அதனால் இதை வந்து எண்டோகிரைன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, டக்ட் இல்லை, எப்படி இதோட செக்ரீஷனை பர்டிகுலர் ஆர்கனுக்கு இல்லாட்டி பிளட்டுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோகிரைன் கிளான்ஸ் அதர்வைஸ் கால்டு டக்ட்லெஸ் கிளான்ஸ். இட் இஸ் டைரக்ட்லி டிஃப்யூஸ் த செக்ரீஷன் இன் டு த பிளட் கேரி த செக்ரீஷன் டு த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஓகேங்களா? ஸோ எண்டோகிரைன் கிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட செக்ரீஷனை பிளட்டில் வந்து கொடுத்துரும், பிளட்டு வந்து கேரி பண்ணி நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். எக்ஸோகிரைன் கிளான்ஸ் அதர்வைஸ் கால்டு ஹேவிங் டக்டட் கிளான்ஸ் விச் கேரி த செக்ரீஷன் த்ரூ த டக்ட் அண்ட் டியூப், அது வழியாக தான் இதோட செக்ரீஷனை எடுத்துகிட்டு போவோம், ஓகேங்களா? இதில் வந்து டக்ட் இருக்கும், அந்த டக்ட் வழியாக தான் கரெக்டான பர்டிகுலர் ஆர்கனுக்கு எடுத்துகிட்டு போவோம். இது எக்ஸோகிரைன் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலி கிளான்ஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். A group of cells are present in a particular place which can capable to secrete one of the secretion. It may be hormones or enzyme. So glands அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும், அந்த செல்ஸ் குறிப்பிட்ட செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும், அந்த செல்ஸ் வந்து ஒரு ஹார்மோனை இல்லாட்டி என்சைமை செக்ரேட் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா அதை கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பாடியில் நிறைய இடத்துல இருக்குது கிளான்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த கிளான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அண்டர் த பிரைனுக்கு கீழே இருக்குது, அதுதான் நம்ம பிட்யூட்ரி கிளான்ஸ்னு சொல்கிறோம். இட் இஸ் ஏ மாஸ்டர் கிளாண்ட், இது வந்து மாஸ்டர் கிளாண்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல கிளான்ஸ் இருக்குது. இந்த கிளாண்டுலார் எபித்திலியத்தில் எண்டோகிரைன்னும் பிரிச்சிட்றோம், எக்ஸோகிரைன் அப்படின்னு பிரிச்சிட்றோம். இந்த எக்ஸோகிரைனில் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் அப்படின்னு இருக்குது,
ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது ஜென்ரலாக மெமரைஸ் பண்ணிடணும். கிளாண்டுலார் எபித்திலியம் அப்படின்னா அதில் எண்டோகிரைன் கிளான்ஸ் இருக்குது, எக்ஸோகிரைன் கிளான்ஸ் இருக்குது. எக்ஸோகிரைனில் வந்து யூனிசெல்லுலார் இருக்குது, மல்டி செல்லுலார் இருக்குது. மல்டி செல்லுலாரில் 3 டைப் இருக்குது. ஒன்று பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். சிம்பிள் கிளான்ஸு அண்டு காம்பவுண்ட் கிளான்ஸ் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். பேஸ்ட் ஆன் த செக்ரிட்டரி யூனிட், என்ன செக்ரேட் பண்ணுதுன்னு வச்சு 3 டைப்பாக பிரிச்சிடறோம். டியூபுலார், ஆல்வியோலார், டியூபுலோ ஆல்வியோலார் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிடறோம். பேஸ்டு ஆன் தர் மோட் ஆஃப் செக்ரீஷன், என்ன செக்ரேட் பண்ணும் அப்படிங்கிறத வச்சு 3 டைப்பாக பிரிச்சிடறோம். மீரோகிரைன், ஹோலோகிரைன், ஆப்போகிரைன் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிடறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யூனிசெல்லுலார் கன்சிஸ்டிங் ஆஃப் ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல்ஸ். எக்ஸாம்பிள், ஸோ இந்த இடத்துல யூனிசெல்லுலார் கன்சிஸ்டிங் ஆஃப் ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல்ஸ். ஒரு கிளாண்டுலார் செல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தனியாக இருந்ததுன்னா அதை யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா யூனினா 1, அந்த ஒரு செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்து அது ஒரு செக்ரீஷனை செக்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா அதை யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோப்லட் செல்ஸ் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால்ஸ். நம்மளோட அலிமெண்ட்ரி கெனால்ஸில் கோப்லட் செல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார். மல்டி செல்லுலார் அப்படிங்கிறதுல கன்சிஸ்டிங் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ். எக்ஸாம்பிள், சலைவரி கிளான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் கிளான்ஸ் ஒரு இடத்துல இருந்து அது ஒரு செக்ரீஷனை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா அது மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆன் த பேசிஸ் ஆஃப் த மோட் ஆஃப் pouring of their secretion, glands are divided into 2 categories, namely exocrine and endocrine. அந்த கிளான்ஸ் வந்து எப்படி அதோட செக்ரீஷனை எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம 2 டைப்பாக பிரிச்சிட்றோம். ஒன்று வந்து எக்ஸோகிரைன், அனதர் ஒன் இஸ் எண்டோகிரைன் அப்படின்னு பிரிச்சிட்றோம். ஸோ எக்ஸோகிரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரீஷன், செக்ரீட். இந்த எக்ஸோகிரைன் என்னென்ன செக்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ், சலைவா, ஏர்வாக்ஸ், ஆயில். ஏர்வேக்ஸ் அப்படின்னா நம்ம காதில் இருக்கிற அந்த அழுக்கு மாதிரி ஒரு செக்ரீஷன் இருக்கு, அதை வந்து குருண்டி அப்படின்னு சொல்லுவாங்க காதில் உள்ளார. ஓகேங்களா? அதே மாதிரி ஆயில், மில்க்கு, டைஜஸ்டிவ் என்சைம் அண்ட் அதர் செல் ப்ராடக்ட் இதெல்லாம் எக்ஸோகிரைனில் வரும். எண்டோகிரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோகிரைன் கிளான்ஸ் டு நாட் ஹாவ் டக்ட், ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்டு டக்ட்லெஸ் கிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், யூனிசெல்லுலார் கிளாண்டு, மல்டி செல்லுலார் கிளாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே யூனிசெல்லுலார் அப்படின்னா தனியாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது யூனிசெல்லுலார் கிளான்ஸ். ஸோ த மல்டி செல்லுலார் கிளான்ஸ் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா the மல்டி செல்லுலார் கிளான்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு செக்ரீஷனை செக்ரேட் பண்ணும். இதை மல்டி செல்லுலார் கிளான்ஸ். இதை வந்து யூனிசெல்லுலார் தனித்தனியாக இருந்து ஒரு செக்ரீஷனை இது செக்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கன்சிஸ்டிங் ஆஃப் ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல்ஸ், தனித்தனியாக இருக்கிற கிளாண்டுலார் செல்ஸை தான் நம்ம யூனிசெல்லுலார்னு சொல்கிறோம். கன்சிஸ்டிங் ஆஃப் கிளஸ்டர், குரூப்பாக நிறைய சேர்ந்து இருந்ததுன்னா ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறது சலைவரி கிளான்ஸ்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸாம்பிள் வந்து கோப்லட் செல்ஸ் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால்ஸ். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் கிளான்ஸ் அப்படின்னா கேட்கலாம். அதே மாதிரி மல்டி செல்லுலார் கிளான்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் பாருங்கள், த மல்டி செல்லுலார் கிளான்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் அண்ட் த ஸ்ட்ரக்சர் அஸ் ஏ சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் கிளான்ஸ். ஸோ த மல்டி செல்லுலார் கிளான்ஸை வந்து மறுபடியும் அதை வந்து 2ஆக பிரிச்சிருக்கிறோம். சிம்பிள் கிளாண்டா இல்லாட்டி காம்பவுண்ட் கிளாண்டா அப்படிங்கிறத 2ஆக பிரிச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா the multicellular glands further classified based on the secretion of simple and compound glands based on their secretion units as tubular, alveolar and turbo alveolar. அதே தான் இங்கே இருக்குது பாருங்கள், based on the structure வச்சு பிரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி based on the secretory unit வச்சு பிரிச்சிருக்கிறோம். based on the mode of secretion வச்சு நம்ம தனியாக பிரிச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் மெமரி பண்ணிக்கணும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், காம்பவுண்ட் எபித்திலியம். இந்த காம்பவுண்ட் எபித்திலியம், ஸோ கிளாண்டுலார் எபித்திலியம் பார்த்தோம். இதில் இதை மெயினாக பார்த்துக்கணும். கிளாண்டுலார் எபித்திலியத்தில் எண்டோகிரைன் கிளான்ஸு, எக்ஸோகிரைன் கிளான்ஸு,
அதே மாதிரி அதில் எக்ஸோகிரைனில் 2 இருக்குது, யூனிசெல்லுலார் இருக்குது, மல்டி செல்லுலார் இருக்குது. ஸோ மல்டி செல்லுலாரை 3 டைப்பாக பிரிக்கிறோம். இது 3 மார்க்கில் கேட்கலாம். பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், பேஸ்ட் ஆன் செக்ரேட்டரி யூனிட்ஸ், பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் செக்ரீஷன் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிடுறோம். ஸோ யூனிசெல்லுலார்னா என்ன, மல்டி செல்லுலார்னா என்ன அப்படின்னு இது பார்க்குறோம். எக்ஸோகிரைன்னா என்ன, எண்டோகிரைன்னா என்ன, எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸோகிரைன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸோகிரைன் கிளாண்ட் இருக்குது, மியூக்கஸ் இருக்குது, சலைவா இருக்குது, ஏர்வேக்ஸ் இருக்குது, ஆயில் இருக்குது, மில்க் இருக்குது, டைஜஸ்டிவ் என்சைம் அண்ட் அதர் செல் ப்ராடக்ட் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி எண்டோகிரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் டு நாட் ஹாவ் டக்ட், இதில் வந்து டக்ட் இருக்காது. அதனால் இட் இஸ் அதர்வைஸ் கால்டு எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ், இட் இஸ் அதர்வைஸ் கால்டு டக்லெஸ் கிளாண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் டக்லெஸ். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் வந்து யூனிசெல்லுலார் கிளாண்டு, மல்டி செல்லுலார் கிளாண்ட் அப்படின்னு 2 டைப்பாக நம்ம பிரிச்சிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட் எபித்திலியம். ஸோ காம்பவுண்ட் எபித்திலியம் இஸ் மேட் ஆஃப் மோர் தென் 1 லேயர். இந்த காம்பவுண்ட் எபித்திலியத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதோட லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 லேயர் இருக்கும். மல்டி லேயர்டு காம்பவுண்ட் அப்படின்னாவே அது வந்து கொஞ்சம் கூட்டு எபித்திலியம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு லேயர் மட்டும் இல்லாமல் மல்டி லேயர்டாக இருக்கும் ஆஃப் செல்ஸ் அண்ட் தஸ் ஹேஸ் ஏ லிமிட்டட் ரோல் இன் செக்ரீஷன் அண்டு அப்சார்ப்ஷன். ஸோ அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் செக்ரீஷன், கரெக்டான கொஞ்சம் செக்ரீஷன் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி அதில் வந்து அப்சார்ப்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். த காம்பவுண்ட் எபித்திலியா மே பி ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு அண்டு டிரான்சிஷனல். ஸோ இந்த காம்பவுண்டில் வந்து 2 டைப் இருக்குது, ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு அண்டு டிரான்சிஷனல் அப்படின்னு 2 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தர் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் எகெயின்ஸ்ட் கெமிக்கல் அண்டு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். ஸோ இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்டு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். இது ரெண்டுமே நமக்கு வராத மாதிரி பார்த்துக்கிறது தான் வந்து இந்த காம்பவுண்ட் எபித்திலியம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் தே கவர் த பாடி சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். ஸோ இதோட வேலை என்னென்னா நம்மளோட பாடி சர்ஃபேஸுக்கு மேலே கவர் ஆகிருக்கும். ஸோ காம்பவுண்ட் அப்படின்னா இதில் ஒரு லேயர் இருக்குமா நிறைய லேயர் இருக்கும்னா இட் இஸ் ஏ மல்டி லேயர்ட். ஓகேங்களா? ஸோ இது மல்டி லேயர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரோல் ஆஃப் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ இதோட வேலை வந்து கரெக்டான ஒரு செக்ரீஷன் கம்மியாக இருக்கும், அப்சார்ப்ஷன் கம்மியான வேலையை இது செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா தே கவர் த பாடி சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்னை சுற்றிலும் இது கவரிங் ஆகியிருக்கும். த மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி பேரிங்ஸ் இன்னர் லைனிங் ஆஃப் டக்ட்ஸ் ஆஃப் salivary glands அண்ட் அதர் pancreatic duct. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மாய்ஸ்டாக இருக்கும். மாய்ஸ்ட்னா ஈரப்பதம் உள்ளதாகவும் இருக்குது. நம்ம வாய் எப்பயுமே ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியல் செல்ஸ் அந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ மெயினாக இது வந்து ஸ்கின்னில் இருக்குது. மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி பேரிங்ஸ் இன்னர் லைனிங் ஆஃப் த டக்ட் ஆஃப் salivary glands அண்ட் ஆஃப் pancreatic duct இந்த இடத்துல எல்லாம் இருக்குது. there are 4 type of compound epithelium, namely காம்பவுண்ட் எபித்திலியத்தில் 4 டைப் இருக்குது. ஓகேங்களா? 4 டைப் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று வந்து ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் அந்த ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியத்தை 2ஆக பிரிக்கிறோம். கரட்டினைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம், நான் கரட்டினைஸ்டு அப்படின்னு 2 டைப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு காலுமினார் எபித்திலியம், இது வந்து ஸ்குவாமஸ் எபித்திலியம், இது காலுமினார் எபித்திலியம்னு ஒரு டைப்பாக பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷனல் எபித்திலியம். ஸோ இதை வந்து 3rd டைப் வந்து டிரான்சிஷனல் எபித்திலியம். 4th ஒன் ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு கியூபாய்டல் எபித்திலியம். 4வது டைப் வந்து ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு கியூபாய்டல் எபித்திலியம் அப்படின்னு 4 டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ காம்பவுண்ட் எபித்திலியம்னா என்னென்னா இதில் வந்து கூட்டு எபித்திலியம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர் இருக்கும், மல்டி லேயர்டு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் மட்டும் இருக்காது, மல்டி லேயர்டு. ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிறது ஸ்கின்னை வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம் இஸ் ஆஃப் 2 types. கரட்டினைஸ்டு டைப் which form the dry epidermis of the skin
and non-keratinized type form the moist lining of the esophagus, mouth, conjunctiva of the eye and vagina. ஸோ இந்த பகுதியிலலாம் வந்து நான் கெரட்டினைஸ்ட் இருக்கும். எது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஈசோஃபேகஸ், ஓகேங்களா, மவுத்து, கன்ஜெக்டிவா ஆஃப் த ஐ அண்டு வெஜைனா, இதில் எல்லாமே வந்து நான் கெரட்டினைஸ்டு இருக்கும். இது கேட்கலாம், கெரட்டினைஸ்டு எதில் இருக்கும் அப்படின்னா ட்ரை எபிடெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின்னில் வந்து கெரட்டினைஸ்டு இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து என்ன கெரட்டின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், இல்லாட்டி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கெரட்டின் அப்படிங்கிற மெலனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட். ஸோ அது மெலனின் இருக்கிறதுனால 2 கலரில் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஸ்கின்னில் கெரட்டினைஸ்டு அப்படின்னு அந்த பிக்மெண்ட் இருக்கிறதுனால சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்கோமஸ் எபித்திலியம் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் த டக்ட் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் மெமரி கிளாண்ட்ஸ். ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்கோமஸ் எபித்திலியம் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் எபித்திலியம் இருக்குது. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கிளாண்ட்ஸ்லேயும் மெமரி கிளாண்ட்ஸ் இது ரெண்டுலேயுமே இருக்குது. ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு கால்மனார் எபித்திலியம் ஹேஸ் லிமிட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் இன் த பாடி ஃபவுண்ட் அரவுண்ட் த லூமன் ஆஃப் த பேரிங்ஸ். இது வந்து கொஞ்சம் லிமிட்டட் ப்ரெசன்டேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூமன் ஆஃப் த பேரிங்ஸில் இருக்குது மேல் யுரித்ரா அண்டு லைனிங் ஆஃப் சம் கிளாண்டுலார் டக்ட். ஸோ சில இதில் லைனிங்காக இருக்குது கிளாண்டுலார் செல்ஸில், பேரிங்ஸில் இருக்குது, அதே மாதிரி மேல் யுரித்ரா இதிலெல்லாம் அது இருக்குது. ஓகேங்களா, ஸோ 3 டைப்பு. 4வது டைப் பாருங்கள், டிரான்சிஷனல் எபித்திலியம். ஸோ த டிரான்சிஷனல் எபித்திலியம் இதில் 3வது இருக்குது. இது 4 டைப்பு. இதை நல்லா மெமரி பண்ணிக்கணும். த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்கோமஸ் எபித்திலியம் அப்படிங்கிற ஒரு டைப். ஓகேங்களா, ஸோ அதில் 2 டைப் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். கெரட்டினைஸ்டு நான் கெரட்டினைஸ்டு அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்கோமஸ் எபித்திலியம் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு கியூபாய்டல் எபித்திலியம் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. இப்போ நம்ம 4வது டைப் பார்க்க போகிறோம், டிரான்சிஷனல் எபித்திலியம். ஓகேங்களா, இட் இஸ் ஃபவுண்ட் லைனிங் த யுட்ரஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னா யுட்ரஸுக்குள்ள லைனிங்காக இருக்கும். யூரினரி பிளாடர் அண்ட் பார்ட் ஆஃப் த யுரித்ராவில் இருக்கும் அண்ட் யூரினரி பிளாடர். தீஸ் எபித்திலியம் அலோ ஸ்ட்ரெச்சிங் அண்ட் இஸ் ப்ரொடக்டிங் இன் ஃபங்க்ஷன். இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் அண்டு ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன். கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி இது ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷனை செய்யுது. ஓகேங்களா, டிரான்சிஷனல் எபித்திலியம். இதில் காம்பவுண்ட் எபித்திலியத்தில் என்னென்ன 4 டைப் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 4 டைப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்கோமஸ் எபித்திலியம், ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு கால்மனார் எபித்திலியம், டிரான்சிஷனல் எபித்திலியம், ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு கியூபாய்டல் எபித்திலியம் அப்படின்னு there are 4 டைப் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆல் செல்ஸ் ஆஃப் த எபித்திலியம் ஆர் ஹெல்டு டுகெதர் வித் லிட்டில் இன்டர்செல்லுலார் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, எல்லா செல்லுமே வந்து ஆல் செல்ஸ் ஆஃப் த எபித்திலியம் ஆர் ஹெல்டு டுகெதர். எப்படி 2 எபித்திலியல் செல்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் லிட்டில் இன்டர்செல்லுலார் மெட்டீரியல்ஸ். 2ஐயும் ஒன்றா சேர்க்குற இன்டர்செல்லுலார் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல் திசு ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன் ப்ரொவைட் போத் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க்ஸ் பிட்வீன் இட்ஸ் இண்டிவிஜுவல் செல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமல் திசுவில் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன் ப்ரொவைட் போத் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க்ஸ் பிட்வீன் த இண்டிவிஜுவல் செல்ஸ். 2ஐயும் வந்து லிங்க் பண்ணுறது இண்டிவிஜுவல் செல்ஸ் எல்லாம் இதில் லிங்க் பண்ணுது. 3 டைப் ஆஃப் செல் ஜங்ஷன் ஆர் ஃபவுண்ட் இன் த எபித்திலியம் அண்ட் அதர்ஸ் திசு. 3 டைப் ஆஃப் ஜங்ஷன் இருக்குது, செல் ஜங்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தெர் ஆர் கால்டு டைட், அட்கரிங் அண்டு கேப் ஜங்ஷன். வாட் ஆர் த 3 டைப் ஆஃப் ஜங்ஷன் அப்படின்னு கேட்கலாம். டைட் ஜங்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஹெரிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அடுத்தது கேப் ஜங்ஷன் அப்படின்னு 3 ஜங்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைட் ஜங்ஷன்னா என்னென்னு நம்ம 3 மார்க்கில் கேட்கலாம். டைட் ஜங்ஷன் ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் ஏ திசு. ஸோ டைட் ஜங்ஷனோட வேலை என்னென்னா இப்போ நம்ம திசுவில் இருந்து மெட்டீரியல்ஸ் வந்து வெளியில் அதில் இருக்கிற சப்ஸ்டன்சஸ் வந்து வெளியே போகாத மாதிரி அது நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு தான் அது யூஸ் ஆகுது. ஓகேங்களா, வெளிப்பக்கம்
இப்போ ஒரு திசுவில் நிறைய ஃப்ளூயிட் இருக்குன்னா அந்த ஃப்ளூயிட் அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா என்னவோ அந்த திசு வந்து வீக் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் வந்து டைட் ஜங்ஷன் அப்படிங்கிற பகுதி இருக்கிறதுனால எந்த பொருளையுமே வெளியில் அனுப்பாது. அந்த மாதிரி இருந்தால் டைட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அட்ஹியரிங் ஜங்ஷன் பெர்ஃபார்ம் சிமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். ஸோ நெய்பரிங் செல்ஸ் எல்லாம் நல்லா பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா சிமெண்டிங் இருக்கும், அதில் நல்ல டைட்டாக 2 செல்ஸை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். அதுதான் அட்ஹியரிங் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கேப் ஜங்ஷன் ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் த சைட்டோபிளாசம் ஆஃப் அட்ஜாயினிங் செல்ஸ். ஸோ இதோட கேப் ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செல்ஸ் வந்து என்ன பண்ணும், ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்தை வச்சு 2 செல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸை கொடுக்கும் சைட்டோபிளாசத்திலிருந்து அது எடுத்துக்கும், அப்புறம் மறுபடியும் அது சைட்டோபிளாசத்துக்கு கொடுக்கும், அந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு பேர் கேப் ஜங்ஷன். கேப் இருக்கும் பட் அது ரெண்டுமே கனெக்ட் ஆகிக்கும். அந்த மாதிரி இருந்தால் கேப் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அயன் ஸ்மால் மாலிகுல்ஸ் அண்டு சம்டைம் பிக் மாலிகுல்ஸ். சில டைமில் ரொம்ப சின்ன மாலிகுல்ஸையும் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும், சில டைமில் ரொம்ப பெரிய மாலிகுல்ஸையும் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஸோ மெயினாக இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 டைப் ஆஃப் ஜங்ஷன் என்னென்ன இருக்குது. டைட் ஜங்ஷன் ஒன்று இருக்குது, அட்ஹியரிங் ஜங்ஷன் ஒன்று இருக்குது, கேப் ஜங்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் இதில் 2 டைப் எழுதியிருக்கேன், 3 டைப் இருக்குது. ஓகேங்களா, டைட் ஜங்ஷன், அட்ஹியரிங் ஜங்ஷன் அண்டு கேப் ஜங்ஷன் அப்படின்னு 3 இருக்குது. ஸோ இதில் ஜென்ரலாக வெரி சிம்பிள் தான். ஒரு சிம்பிளான 3 மார்க் கூட கேட்கலாம். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிசெல்லுலார் அண்டு மல்டி செல்லுலார் கிளான்ஸ் அப்படின்னு கேட்கலாம். யூனிசெல்லுலார் கிளான்ஸ் அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல்ஸ். ஓகேங்களா, ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல்ஸ் இருக்கும். மல்டி செல்லுலார் அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்ஸ் ஒன்றா சேர்ந்து இதில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடலாம், கோப்லட் செல்ஸ். ஓகேங்களா, யூனிசெல்லுலாருக்கு, மல்டி செல்லுலாருக்கு சலைவரி கிளான்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, அதே மாதிரி எக்ஸோகிரைன் கிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்கலாம். மியூக்கஸ் இருக்குது, சலைவா இருக்குது, ஏர்வேக்ஸ் இருக்குது, ஆயில், மில்க்கு, டைஜஸ்டிவ் என்சைம், இதெல்லாம் எக்ஸோகிரைன். எண்டோகிரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எண்டோகிரைன் அப்படின்னா டு நாட் ஹாவ் டக்ட், அதனால் இன்னொரு பேர் டக்ட்லெஸ் கிளான்ஸ். எக்ஸோகிரைனுக்கு ஹேவிங் டக்டட் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த திசுவில் யூனிசெல்லுலார் கிளான்ஸ்னால் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா யூனிசெல்லுலார், இங்கேயும் தனியாக தான் இருக்குது, ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்குள்ளே இருக்குது. மல்டி செல்லுலார் கிளான்ஸ், இதெல்லாம் மல்டி செல்லுலார் கிளான்ஸ். நிறைய செல்ஸு சேர்ந்து ஒரு பொருளை செக்ரேட் பண்ணோம், இங்கே தனித்தனியாகவே செக்ரேட் பண்ணோம். இதை யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார்னு சொல்கிறோம். அடுத்தது இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எபித்திலியம் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் 1 லேயர் ஆஃப் செல்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட். காம்பவுண்ட் அப்படின்னாவே கூட்டு எபித்திலியம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரே ஒரு செல் மட்டும் அதோட லைனிங்கில் இருக்காது, நிறைய லேயர் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதோட முக்கியமான வேலை என்னென்னா லிமிட்டெடு ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் அண்டு அப்சார்ப்ஷன். செக்ரீஷனையும் அப்சார்ப்ஷன் இந்த 2 வேலையும் பண்ணோம். இதில் 4 டைப் ஆஃப் எபித்திலியம் இருக்குது. அதில் 4 டைப் என்னென்னு கேட்கலாம். ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம், ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு கால்மனார் எபித்திலியம், டிரான்சிஷனல் எபித்திலியம் அண்டு ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு கியூபாய்டல் எபித்திலியம் அப்படிங்கிற 4 டைப் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட் ஜங்ஷன் இருக்குது, அட்ஹியரிங் ஜங்ஷன் இருக்குது, கேப் ஜங்ஷன் இருக்குது. இது எல்லாமே 3 மார்க்கு 1 மார்க்கு நல்லா பார்த்துங்க. ஸோ இதில் வந்து காம்பவுண்ட் எபித்திலியம் வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் யூ வில் see the காம்பவுண்ட் ஆஃப் கனெக்டிவ் திசு பார்ப்போம்.